இன்னைக்கு நாம ஆவணி மாசம் பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி பார்க்க போறோம். தமிழ் மாதங்கள்ல 5ஆம் மாதமா இருக்கிற இந்த ஆவணி கேரளாவில் இதுவே முதல் மாசமா இருக்கு. இதை சிம்ம மாசம்னு சொல்றாங்க. இந்த மாதத்துல முற்காலத்துல இந்த மாத தொடக்கத்துல தான் வேதங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா பிற்காலங்கள்ல அது அந்த பழக்க வழக்கங்கள்லாம் மாறி மாறி வெறும் பூணல் மற்றும் மாற்றிக்கொள்ளும் ஒரு சடங்கா இது மாறிடுச்சு. இந்த மாசத்துல பற்றின ஒரு கதை இருக்கு. அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பார்க்கடலை அசுரர்களும் தேவர்களும் கடைய ஆரம்பிச்ச போது அழுத்தம் தாழாம வாசுகி பாம்பு ஆலகால விஷத்தை கக்குது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இதனால தேவர்களும் அசுரர்களும் அஞ்சி தியாக உருவான இறைவனை வேண்டுறாங்க. எங்களை இறைவா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி வேண்டுறப்போ சிவபெருமான் அந்த விஷத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தை காப்பாத்துறாங்க. ஈசனுக்கு எந்த ஆபத்து வராமல் இருக்கணும்னு சொல்லி சக்தி தேவி அவரோட தொண்டையை பற்றிடுறாங்க. அப்ப பற்றப்போதான் அந்த விஷம் தொண்டையிலேயே இருந்து அங்க நீல நிறமா மாறுது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு நீலகண்டர் அப்படின்ற சிறப்பு பெயர் உருவாகுது. இருந்தாலுமே அந்த விஷத்தோட தாக்கம் பயங்கர உஷ்ணமா இன்னமும் இருக்குது. அதை உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காக தேவர்கள்லாம் என்ன பண்றாங்க, கங்கையால சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்றாங்க. அபிஷேகம் பண்ணி சந்திரனையும் கங்கையையும் அவரோட பிறை முடி அந்த ஜடா முடியில சூடுறாங்க. அப்படி சூடி அவருக்கு குளிர்ச்சியை உண்டு பண்றாங்க. இந்த சிறப்பான விஷயங்கள் எல்லாமே நடைபெற்றது இந்த சிறப்பான ஆவணி மாசத்துலதான் சொல்றாங்க. அதனால இது துன்பம் நீக்கும் மாதமாக கருதப்படுது. எப்படி அசுரர்களையும் தேவர்களையும் இந்த உலகத்தையும் காப்பாத்தின இறைவன் விஷத்தை அவரே உட்காந்துக்கிட்டு இந்த உலகத்தை காப்பாத்தினாரோ அது மாதிரி இந்த ஆவணி மாதமும் துன்பம் நீக்கும் மாதம் அப்படின்னு கருதப்படுது. ஈசன் இந்த திருவிளையாடலை நடத்தின மாதம் அப்படின்றனால இந்த மாதம் ஈசனுக்கு உரிய மாதமாகவும் கருதப்படுது. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் ஆவணி மாசம் பத்தி இருக்கு. அதை நம்ம அடுத்து வர காணொளிகள்ல பார்க்கலாம். நன்றி.